இப்போ என்ன பிரச்சனைனா, தனியை வேலனுக்கு அவன் பொண்டாட்டி வந்து எப்படி எதை மடிச்சு கொடுப்பாங்கிறதா இப்போ பிரச்சனை. அவங்க தாத்தாக்கு வெத்தலைப்பாக்கு மடிச்சு கொடுத்தா பாட்டி, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா மாத்திரையை மடிச்சு கொடுத்தாப்புல. நீ இப்படியே பேசிட்டு இருந்தீன்னா உன் பொண்டாட்டி உனக்கு விஷத்தை தான் பார்சல் பண்ணி அனுப்புவாப்புல. இப்படி வச்சுக்குங்க. ஏனுங்க காரில் போடாங்களான்னு பொண்டாட்டி கேட்டானா, ஐயோ வேண்டாமடி அது இந்தரம் நடந்தே போடா. ஏனுங்க டிவி வாங்கிக்கலாங்க, வேண்டாம்டி அது இந்தரம் சும்மாவே உட்காந்துக்கலாம். ஏனுங்க செல்போன் வாங்கிக்கலாங்க, வேண்டாண்டி இந்தரம்னா நிச்சயமா 3 நாள் உனக்கு விஷமத்தை தான் கொடுக்குப்பா. எங்க யோசிச்சு பாருங்க. நாங்க காடுல வாழலாம்னு நாங்க சொல்றோம், அவங்க காட்டுல வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. சுனாமி வந்துச்சு, போன வருஷம் தானே புயல் வந்துச்சு, போன மாசம் வர்தா புயல் வந்துச்சு. சந்தோஷமா இருந்தோமா? இன்னைக்கு பேசிட்டு கை தட்டுறோம். 4 நாள் சென்னை முடங்குச்சு. நான் கேட்கிறேன், சிங்கார சென்னையா இருந்த சென்னை 4 நாள் கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்ல. எல்லாரும் போன்ல ஊருக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? சென்னையில் இருக்கிறவங்க கரண்ட் 4 நாள் ஆச்சு, ஒரு சட்னி கூட அரைக்க முடியல, மிக்சி ஓட மாட்டேங்குது, செல்போன் சார்ஜே போட முடியல. இத்தனை புலம்புறீங்களே, 3 பேர் பொழப்பு இல்லாம பேசுறாங்கன்ட்டு இயற்கையான வாழ்வு நல்லா இருக்குது, இயற்கையான வாழ்வு நல்லா இருக்குதுன்னு நீங்க கைதட்டுறீங்களே, யோசிக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. 4 நாள் பட்ட கஷ்டம் பட்டாதான் இந்த இயற்கையான வாழ்வு. ஒன்னு சொல்றேங்க, இயற்கை நம்மளை ஏமாற்றும், ஆனால் இயந்திரம் ஒருபோதும் ஏமாற்றாது. நான் நடந்த சம்பவத்தை சொல்லட்டுமா? போன மாசம் புயல் அடிச்சுது, கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டர் ஓடல, ரோட்ல வாகன வசதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு தாய்க்கு பிரசவம், டாக்டர் எல்லாம் பிரசவ அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜென்ரேட்டரும் பழுதா போயிருச்சு. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு, யாரோட செல்போன்ல டார்ச் லைட் ஆப்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற கம்பவுண்டர், அங்க இருக்கிற நர்ஸு, அங்க இருக்கிற டாக்டர் எல்லோரும் 10 பேரும் சேர்ந்து தன்னோட செல்போன்ல இருக்கிற டார்ச்சை அடிச்சு ஒரு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க யோசிச்சு பார்க்கணும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும், அது இயற்கை. ஆனால் உளியோடு போராடினால் மட்டும்தான் ஒரு கல் சிலையாக முடியும், இதுதான் எந்திரம். மந்திரங்கள் சொல்லாததை எல்லாம் எந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்குதுங்க. ஒரு காலத்துல மந்திரம் வயிற்றுல ஒரு கட்டி இருந்து சாமியார்கிட்ட போவோம், அவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வயிற்று மேல வைப்பான், அப்படியே ஆடு, எலுமிச்சம்பழம் உருண்டையாக்குது, வயிற்றுல வச்சு ஆடாமையா இருக்கு, இங்க பாரு ஏமாத்துது பாரு, ஏய் பூதமே வெளியே வந்துரு, பூதமே வெளியே வந்துரும்பா. ஆனா எங்க மிஷின், ஸ்கேனிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுக்குள்ள இருக்கிறது பூதம் இல்லடா, அது புத்தூன்னு கண்டுபிடிச்சதே எங்களுடைய ஸ்கேனிங் மிஷினுங்க. திடீர்னு உளுந்து படீர்னு போயிட்டான்னு சொல்லுவா, வேத்து விடவெடுத்து போயிட்டான்பா. டேய் அது ஒன்றும் இல்லடா, சர்க்கரை குறைஞ்சு போச்சு, உனக்கு லோ சுகர்டா, அப்பப்போ அளந்து பார்த்துக்கடான்னு இன்னைக்கு ப்ரெஷருக்கும் சர்க்கரைக்கும் பாக்கெட்லேயே மிஷின் வாங்கி சுத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னா இதை விட என்னங்க எந்திர வாழ்க்கை நம்மளுக்கு மகிழ்ச்சி தராம போயிடுச்சு. நான் கேட்குறேன் சார், நீதிபதி இன்னைக்கு நீதி சொல்றக்கு கேமரா இருக்குதான்னு கேட்கிறாரு, வெப் கேமரா மாட்டினீங்களே கொண்டு வாங்கன்னு கேட்கிறாரு. நீங்க இன்னும் பாருங்க, கிரிக்கெட்ல எத்தனையோ அம்பையர் மேல ரிப்போர்ட் வந்திருக்கு, குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த அம்பையர் மேலேயும் குற்றச்சாட்டு கிடையாது இந்த 10 வருஷமா. ஏன் தெரியுமா? தேர்ட் அம்பையர்னு ஒரு கேமரா வந்ததுக்கு அப்புறம் நீதி இங்கோட வலுவாம சொல்லுதுன்னு சொன்னா எங்களுடைய மிஷினுங்க. நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இந்த விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுறோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விவசாயிகள் இயற்கையாக இருந்தால் கஷ்டம்தான் பட வேண்டும். அன்னைக்கே களை எடுக்கிறக்கு கொத்து, மண்ணு சரிக்கிறதுக்கு மம்மட்டி, அறுக்கிறக்கு அருவா, வெட்டுறக்கு கொடுவா, எந்த அளவுக்கு ஒரு கருவி கொடுக்க முடியுமோ அந்த கருவி இருந்தா தான் அவன் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு டிராக்டர், பொக்லிங் மிஷினு, அறுக்கிறதுக்கு தனியா மிஷினு, தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒரு மிஷினு, ஒவ்வொரு மிஷினும் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு விவசாயி ஓரளவுக்குனால சந்தோஷமா இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ரோட்ல பாருங்க, உங்க வீட்டுல துணி கிழிஞ்சு போச்சா, தைக்கலையா அப்படின்னு ஒரு மிஷினை தள்ளிட்டு வருவான். வீட்டுல நம்ம பழைய துணி கொடுத்து தைப்போம். உங்க வீட்டுல கத்திரிக்கோள் ஏதாவது சாணம் பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு கிரைண்டிங் மிஷினை தள்ளிட்டு வருவான் வீதியில, நம்ம கொண்டு போய் கொடுப்போம், கிரைண்டிங் பண்ணுவாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஊனமா கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மோசமான நிலைமை கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ வைப்பது என்ன தெரியுமா? அந்த அவர் தள்ளிக்கொண்டு வருகின்ற இயந்திரங்கள் தான். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன்.
கிழிந்த துணிகளை மட்டும் அந்த இயந்திரம் தைக்கவில்லை, எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கை கிழிந்து கிடக்கிறது. அந்த கிழிந்த வாழ்க்கையும் அந்த இயந்திரம் தான் செப்பனிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.